தெருக்களில், கார்களில், பள்ளிகளில், ரயில்களில் என எங்கு திரும்பினாலும் சிறுமிகளும் பெண்களும் பாலியல் அத்துமீறல்களுக்கு ஆளாவதாக வரும் செய்திகள் பெண் பிள்ளைகளை பெற்றோரின் வயிற்றில் புளியை கரைக்கிறது. பல சம்பவங்களின் அடிப்படையில் பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு கிடைத்த பயனுள்ள டிப்ஸுகளை இப்போது பார்க்கலாம். வீட்டில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எப்படி? குழந்தைகளையோ பெண்களையோ தனியாக வீட்டில் விட்டு செல்லும் போது கவனம். புதிய வீட்டுக் கதவின் சாவியை மாற்றலாம், ரகசிய கேமராக்கள் இருக்கின்றனவா என உறுதிப்படுத்தலாம். எட்டி பார்த்த பின்பு திறக்கும் வகையிலான லென்ஸை கதவில் பொருத்துதல் நலம். நீங்களோ உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பெண்ணோ தனியாக இருப்பதை யாரிடமும் தவறி கூட உளறிவிடக்கூடாது. வீட்டில் ரிப்பேருக்கு என யாராவது வந்திருப்பதாக கூறினால் அவர்களது ஐடி கார்டை காட்டச் சொல்லி அந்த அலுவலகத்தை அழைத்து உறுதி செய்தல் நலம். இரவில் ஏதேனும் அறையில் விளக்கு எரிவதை உறுதி செய்ய வேண்டும். சாலையில் பாதுகாப்பு எப்படி சாத்தியம்? புதர், வெளிச்சமில்லாத இடம், கைவிடப்பட்ட பகுதி என குறுக்கு வழியில் வீட்டை அடைவதை தவிர்த்து வெளிச்சம், ஜன நடமாட்டம் இருக்கும் பாதையில் செல்வது நல்லது. முன்பின் தெரியாதவரோ ஓரளவு தெரிந்தவரோ நான் டிராப் செய்கிறேன் என கூறினால் நம்பி உடன் செல்வதை தவிர்ப்பது நல்லது. தனியாக செல்கையில் காதில் ஹெட்போன் போட்டபடி நடக்கக்கூடாது. வாகனத்திலோ நடந்தோ பின்தொடர்பவர்களை சப்தம் மூலம் அடையாளம் காணலாம். வெளியே சென்று திரும்பும் போது யாராவது பின்தொடர்வதை உணர்ந்தால் வீட்டுச் சாவியை கையில் தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டை அடைந்ததும் தாமதிக்காமல் உள்ளே சென்று கதவை பூட்டி காவல்துறைக்கும் தகவல் தர வேண்டும். காரில் பாதுகாப்பு எப்படி சாத்தியம்? கார் ஓட்டிச் செல்லும் போது பலாத்கார தொந்தரவுக்கு ஆளாகும் சூழல் நேர்ந்தால் காரின் ஹாரனை தொடர்ந்து அழுத்தியும் தான் டேஞ்சரில் இருப்பதை உணர்த்த பிளாஷ் லைட்டை மின்னி மின்னி அணைக்கலாம். உங்கள் காரின் லாக்குகள் வெளியில் இருந்து இயங்கும் வகையில் பாதுகாப்பு குறைபாடோடு இருந்தால் அதனை சரி செய்து கொள்ளவும். மாற்று தடத்தை பயன்படுத்தி பின்தொடர்பவர்களை சுற்றலில் விட்டு பாருங்கள். அப்போதும் பின்தொடர்ந்தால் அருகில் உள்ள காவல் நிலையம், தீயணைப்புத்துறை, சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, பெட்ரோல் நிலையத்திற்குள் புகுந்து தான் பின்தொடரப்படுவதை தைரியமாக வெளிப்படுத்த வேண்டும். பின் அவர்கள் உதவியோடு போலீசாரை அணுகலாம். காரிலும் ஹேண்ட்பேக்கிலும் பெப்பர் ஸ்ப்ரே, அதிக சப்தம் எழுப்பும் விசில் ஆகியவற்றை வைத்து ஆபத்தான சூழலில் பயன்படுத்தலாம். அவை இல்லாத போது கையில் கிடைக்கும் ஸ்ப்ரே பாட்டில், சாவி, சீப்பு கொண்டு கூட எதிராளியை தாக்கலாம். இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் தனியாக செல்லும் போது பெண்கள் உள்ளிட்ட யாருக்கும் லிப்ட் கொடுக்க வேண்டாம். நீண்ட தூரம் டிரைவ் செய்ய நேரிட்டால் போதிய எரிபொருளை நிரப்பி காரின் கண்டிஷனை முன்கூட்டியே செக் செய்து கொள்ள வேண்டும். பார்க்கிங் லாட், செக்யூரிட்டி போன்ற இடங்களில் சாவியை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டாம். கார் கதவு முன்கூட்டியே திறந்திருந்தால் அதற்குள் யாராவது பதுங்கி இருக்கிறார்களா என பார்த்துவிட்டு ஏறுவது நலம். செல்லும் வழியில் வண்டி நின்றுவிட்டது என யாரேனும் உதவி கோரினால் நிறுத்தாமல் சென்று விடுங்கள். அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிலோ ஒர்க் ஷாப்பிலோ தெரிவிக்கலாம். அல்லது சந்தேகம் இருந்தால் காவல்துறையில் பாதி வழியில் ஒரு வண்டி நின்று கொண்டிருப்பது பற்றி தகவல் தெரிவித்து விடலாம். உங்கள் கார் ரிப்பேர் ஆனாலும் காரை விட்டு இறங்க வேண்டாம். நீட் ஹெல்ப் என எழுதி காரின் பின்புற கண்ணாடியில் ஒட்டலாம். யாராவது உதவ முன்வந்தாலும் காரின் ஜன்னல் கதவுகளை பேசுவது கேட்கும் அளவுக்கு மட்டும் திறந்து உதவி கோரலாம். முன்பின் தெரியாதவர்களுடன் வண்டியில் ஏறி உடன் செல்ல வேண்டாம். காவல் உதவி என்ற செல்போன் செயலியை டவுன்லோட் செய்து எமர்ஜென்சி SOS பட்டனை அழுத்தினால் காவல்துறையே உங்களை அழைத்து உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும். 100 என்ற அவசர அழைப்பையும் தொடர்பு கொள்ளலாம்.